வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா. செல்வி. மேடம், என்ன இங்கே படுத்துட்டாங்க? இல்ல நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அசந்து இங்கே தூங்கிட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா மேடம்? இல்ல இப்ப வேண்டாம், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். ருத்ரா, 1 minute. சாரி ருத்ரா, உன் பெர்மிஷன் இல்லாமே நான் இங்கே தங்கிட்டேன். நைட்டு அனுவும் ஆராதனாவும் என் கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கதை சொல்லிட்டு இருந்தேன், 2 பேரும் அப்படியே தூங்கிட்டாங்க. எனக்கும் எப்படி தூக்கம் வந்துச்சுன்னே தெரியல, நானும் தூங்கிட்டேன். வெரி சாரி. சரி, நான் கிளம்புறேன். செல்வி, அவர் இருக்க சொல்லு, அவருக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க மேடம். ருத்ரா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க ஆராதனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆராதனாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன்னாங்க. இன்னைக்கு வந்து நான் ஆராதனாவை பார்க்க சொல்லட்டுமா? சரி, ஓகே, வந்து பார்க்க சொல்லுங்க. நாம இங்க தங்கி இருக்கிறத பார்த்ததும் ஏன் இங்க தங்குனேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் அவ டென்ஷன் ஆகலையே. நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அவளே என்ன இருக்க சொல்லி காஃபி கொடுக்க சொல்றான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா ருத்ரா நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டா போல இருக்கேன். இது போதும், இனிமே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். உங்க பொண்ணுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? எல்லாம் என்னாலதான் டாக்டர். நான் பண்ண முட்டாள்தனத்தினாலதான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது? எப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ஆக்சிடென்ட் டாக்டர். அப்பத்துல இருந்துதான் என்னோட பொண்ணு பழசெல்லாம் மறந்துட்டு இப்படி ஆயிட்டா. இப்போ உங்க ட்ரீட்மெண்ட்னால அவளுக்கு பழசு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்க முடியுமா? நிச்சயமா வர வச்சிடலாம். பட் பெர்ஃபெக்ட்டா எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச அன்னைக்கே வரலாம், இல்லைன்னா நாளைக்கு வரலாம், இல்ல 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் கழிச்சு கூட வரலாம். ஆனா கண்டிப்பா பழைய ஞாபகம் வந்துடும். இப்ப போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனால அவளுக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல கண்ணு முழிச்சிடுவா. ஓகே டாக்டர்.
ஆராதனா கண்ணு முடிச்சிட்டியடா? ஆராதனா, தலை ஏதாவது பாரமா வலிக்கிற மாதிரி இருக்காமா? அதெல்லாம் இல்லப்பா. ஆராதனா, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஆராதனா, குடிக்க உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் ஆண்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவா. பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரேன் சார். ருத்ரா, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹாய். Hi, How are you? I'm fine, Vikram. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வாட் அ சர்ப்ரைஸ் யார். என்ன திடீர்னு நேர்லயே வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? எனிதிங் ஸ்பெஷல் நியூஸ்? என்ன மிஸ்டர் விக்ரம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களால தான் நான் இப்போ உங்களை தேடி நேர்ல வந்திருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி நான் அனுப்பி வச்ச டைமண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை டோட்டலா மிஸ் பண்ணிட்டு இப்போ கூலா ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு கேக்குறீங்க? கூல் சார், கூல். என்ன நம்பி தானே அந்த டைமண்ட்ஸ் அனுப்பி வச்சீங்க. நீங்க அனுப்பின டைமண்ட்ஸ் பத்திரமா திரும்ப உங்க கைக்கே வந்து சேரும். அது எப்படி வரும்? அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நான் அந்த டைமண்ட்ஸை ரெக்கவர் பண்ணிடுவேன். ப்ளீஸ் யூ டோன்ட் வரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. அதிகமான டைம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. 1 வீக் டைம் தரோம். அதுக்குள்ள டைமண்ட்ஸ் எங்களுக்கு வந்தாகணும். 1 வீக்ங்கிறது எனக்கு அதிகமான டைம் தான் சார். ஃபார் ஷுர் அதுக்குள்ள நான் உங்க டைமண்ட்ஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அப்படி வரலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் மிஸ்டர் விக்ரம். நம்ம பிசினஸ் எத்திக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் மேல வருத்தப்பட்டு ஒன்றாக போறதில்ல. என்ன விக்ரம் இது வரைக்கும் எந்த கிளைண்ட்ஸும் நம்ம கிட்ட இவ்வளவு ஹார்ஸா பேசுனது இல்ல. இவன் என்னடானா நம்மள மிரட்டிட்டு போறான். நம்ம மேல தப்பு இருக்குல்ல, பேசதான் செய்வான். ச்சே, நமக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா? விட்டு தள்ளு. கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. 1 வீக்குள்ள அந்த டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்போம். ஆகாஷ், நான் ஒன்னு சொல்றேன், நீ அதை செய். என்னன்னு சொல்லு. நான் சொல்றத நீ செஞ்சேன்னா கண்டிப்பா ருத்ரா என்ன நம்புவோம்.
நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் அந்த கிளையண்ட்டை மீட் பண்ணதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? இன்னும் 1 வீக் உள்ள டைமண்ட்ஸ்ல அவங்க கைக்கு வரணும்னு விக்ரம த்ரெட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க மேடம். ஓ, அப்போ இம்மீடியட்டா அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கான வேலையை இந்த விக்ரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். கண்டிப்பா மேடம். நாம அதுக்குள்ள அவனை முந்திட்டு நம்மளோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா மேடம்? எஸ் கணபதி, அத உங்களை வச்சுதான் நான் பண்ண போறேன். நீங்க நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. அப்பதான் அந்த விக்ரம் என்ன நம்புவான். என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் மேடம். செல்வி, சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் என்ன செய்யணும் மேடம்? நீ விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஓகே மேடம். இங்க பாரு, நமக்கு 1 வாரம் இருக்குல்லன்னு யாரும் அசால்ட்டா இருக்க வேண்டாம். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு நிமிஷம். சொல்லு செல்வி. சார் சார் சார், நானும் ருத்ரா மேடமும் கடைக்கு வந்துட்டு இருந்தோம் சார். அப்போ 4-5 ரவுடி பசங்க வந்து மேடத்துக்கிட்ட பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சார். மேடம் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேடத்துக்கு பின்னால இருந்து ஒருத்த அவங்க தலையில அடிச்சிட்டான் சார். அதுல அவங்க மயங்கிட்டாங்க சார். சார் சார், அவங்கள உடனே கார்ல தூக்கி போட்டுட்டு அந்த ரவுடிங்க கிளம்பி போயிட்டாங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். நான் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஐயோ, என்ன செல்வி இப்படி சொல்ற? இங்க பாரு, ருத்ராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க எந்த கார்ல வந்தாங்கன்னு கார் நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? இல்ல சார், பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதனால கார் நம்பரை நோட் பண்ணல சார். ஐயோ, இப்போ ருத்ராவை கடத்திட்டு போனது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், வந்தவனுங்க மயிலாப்பூர் மாறிக்கிட்டே உன் வேலையை காட்டுறியான்னு சொல்லிதான் மேடத்தை அழைச்சிட்டு போனாங்க சார். மயிலாப்பூர் மாரியா? ஆமா சார். சரி செல்வி, இது போதும், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஆகாஷ், ருத்ராவுக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது அது? மயிலாப்பூர் மாரின்னு எவனோ ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு. அவன் யாரு, இப்ப எங்க இருக்கான், அவன் ஜாதகம் எல்லாத்தையும் எடு. சார், அவனுக்கும் ருத்ராவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவனோட ஆளுங்க தான் ருத்ராவை தூக்கி இருக்கானுங்களாம். இப்ப நான் போய் ருத்ராவை காப்பாத்தினா அவளுக்கு என் மேல நம்பிக்கை வரும்ல. சூப்பர் செல்வி, நல்லா பண்ண. கணபதி, நீங்க மயிலாப்பூர் மாறிக்கிட்ட பேசி நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. ஓகே மேடம். விக்ரம், அந்த மாரியோட அடியாளு பாஸ்கரங்கிறவன் தான் ருத்ராவை தூக்கியிருக்கான். இப்ப அவன் தோப்பு குடவுல இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அங்க போய் அவங்கள மீட் பண்ணி என்னோட ஸ்வீட் டார்லிங்கை காப்பாத்தி கொண்டு வர வேண்டியதுதான். ஓகே ஓகே, see you guys. மேடம், வழக்கமா நாங்க யாரை கடத்திட்டு வந்தாலும் நீங்க தான் எங்களை அடிச்சு அவங்கள காப்பாத்துவீங்க. இப்போ என்னடானா நீங்களே உங்களைய கடத்தி கட்டி போட சொல்லியிருக்கீங்க. எதுக்கு மேடம் இப்படிலாம் பண்ண சொன்னீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. டேய், இப்ப அதெல்லாம் உனக்கு புரிஞ்சு ஒன்னும் ஆக போறதில்ல, சரியா? நான் சொன்னதை மட்டும் செய். சரிங்க மேடம். இப்போ நாங்க அடுத்து என்ன மேடம் செய்யணும்? இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விக்ரம் இங்க வந்து ரொம்ப பெரிய இவன் மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணுவான், சரியா? அவனை நீங்க விட்டுறாதீங்க. சரிங்க மேடம்.
அவனுக்கு ரத்தம் வராம எந்த அளவுக்கு அவனை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை நல்லா அடிச்சு துவைச்சிருங்க. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க மேடம். டேய், நீங்களா ரவுடிங்கடா. நல்ல பில்டப் பண்ணுங்க. சரிங்க மேடம். சரியா? சரி, இப்போ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? சரி, நீ சொல்லு. அடியே ருத்ரா. அடியே ருத்ரா. டேய், நல்ல போல்டா. அடியே ருத்ரா. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா நீ என்ன பெரிய இவன் நினைப்பா? பெரிய இவன் நினைப்பா? டேய், ஐயோ, போலீஸ் என்ன சொல்றா? சரி மேடம். என்னடா டேய், போலீஸ் ட்ரெஸ் ஒழுங்கா நினைக்க பெரிய இவன் நினைப்பா? இன்னும் நல்லா போல்டா சொல்லு. போலீஸ் ட்ரெஸ் போட்டா பெரிய இவன் நினைப்பா? அப்படி சொல்லணும். எத்தனை நாள் எங்களுக்கு ஆட்டம் காட்டியிருப்ப? எத்தனை நாள் எங்களுக்கு ஆட்டம் காட்டியிருப்ப? இன்னைக்கு வசமா எங்க கிட்ட சிக்கனல. இன்னைக்கு வசமா வந்து சிக்கனியா? கைய என்னடா இவன்? டேய், கைய நல்லா சொல்லி பேசு. வசமா வந்து சிக்கனல. அப்படி பேசு. நீ யூனிஃபார்ம் போட்டு திமிரல தானே இவ்வளவு நாளா ஆடிக்கிட்டு இருந்த? நீ யூனிஃபார்ம் போட்ட திமிரல தானே ஆடிட்டு இருந்த? வாயை திறந்து நீ சொல்லு. யூனிஃபார்ம் போட்ட திமிரல தானே ஆடிட்டு இருந்த? அப்படி ஓகேவா? இன்னும் போல்டா. சரியா? Okay, ma'am. கைய நல்லா ஆட்டி சொல்லு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இப்படி வரணும். ஏய், அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா? சரி, சரிங்க. என்ன கட்டி போடுங்க. சரிங்க வாங்க வாங்க. டேய், கட்றா. இங்க பாரு, சொதப்பாம பண்ணிருங்க. சரியா? உனக்கு தான் டயலாக் இருக்கு. நல்லா பேசு. எவனாச்சும் சொதப்புனீங்க உங்களுக்கு இருக்கு. டேய், ஏதாவது பேசுங்க. என்ன திட்டுங்கடா. ருத்ரா, என்னங்க? ஏய். காப்பாத்துங்க. சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், விக்ரம், விக்ரம் எங்க இருக்கீங்க? ஏய், வாயை மூடு சொன்னேன். சும்மா கத்திட்டு இருந்த, அவ்வளவுதான். விக்ரம், இங்க பாருங்க, என்ன கடத்தி வச்சிருக்காங்க. எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க விக்ரம். சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ விக்ரம், எங்க இருக்கீங்க? விக்ரம், நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைடா பாப்போம். டேய், நீ யாரா கோமாளி? நான் ஆம்பளையா இல்லையான்னு இப்ப பாடுறா. ஏய். உனக்கு ஒன்றும் ஆகல? நான் இருக்கேன். டோன்ட் வரி. வரது. ஏய், ஏய், எங்கடா ஓட பாக்குற? இங்க இரு, நான் பார்த்துக்கிறேன். ஏய், அர்ரா.
சக்தி விட மாட்டேன்டா. ஏய், ஏய். அடிக்கிறா. விக்ரம் விக்ரம் ஓகே தானே? ஓகே தானே? ஓரா ஓரா டேய். ஏய், ஓரா. விக்ரம் இல்ல விக்ரம் இல்ல ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு அடியதும் பண்ணல. ஓகே. ஏய் யார் மேலோட கைய வைக்கிற? இவர் யார் தெரியுமா? என்னோட புருஷன். விக்ரம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல? வாங்க எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல்ரைட். வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். வேண்டாம். ஐ அம் ஃபைன். ஐயோ வாங்க விக்ரம், உள்காயமா இருக்க போகுது வாங்க. வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ என்ன உன் புருஷன் சொன்னல, அதை கேட்ட உடனே என் வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. என்னமோ நடிக்கிறான் ஃப்ராடு. எதுக்கும் ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாமே வாங்க. வேண்டாம், தேவையில்லை. நீ என்கிட்ட பேசிட்டல்ல, அதுவே எல்லாம் சரியான மாதிரி தான். கிரிஞ்சா பேசுறானே. ஆனாலும் வேற வழி இல்ல, இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வாங்க போலாம். விக்ரம் போலாம். வாங்க விக்ரம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா